பிபி வழக்காடு மன்றம் புகார் அளிப்பவர் அரோரா, குற்றம் சாட்டப்பட்டவர் பாரு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு ப்ரோமோல என்னன்னு பாத்தீங்கன்னா, அரோரா கேஸ் கொடுத்திருக்காங்க. அதை நீதிமன்றத்துல இன்னைக்கு வாதாட போறாங்க. அரோரா பார்வதி மேல ஒரு வழக்க பதிவு பண்ணிருக்காங்க. அது என்ன வழக்குன்றத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அரோரா பக்கம் வாதாடுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரம். நம்ம விக்ரம் தான் அரோராக்காக சப்போர்ட் பண்ணி வாதாட போறாரு. பாருக்கு சப்போர்ட்டா யார் வாதாட போறானா, நம்ம கமருதீன் தான் வாதாட போறாரு. அப்புறம் நீதிபதியா யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம கனி திருவும் சான்றாவும் தான் இருக்காங்க. அரோரா என்ன சொல்றாங்கன்னா, கமருதீன் பாரு மேல எனக்கு காதல் இருக்கு, கட் அண்ட் ரைட்டா இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. அத உடனே பாரு தடுத்து நிறுத்தி, அதாவது அது மாதிரியான அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவும் காதல் மாதிரி தான், அதாவது காதல் மாதிரியானு சொல்ல வராங்க பாரு. அதுக்கு விக்ரம் என்ன சொல்றாருன்னா, பாருன்றவங்க அரோரா மேல அவதூறு பரப்புறாங்க. அவதூறு எப்படி பரப்புறாங்கன்னா, அவங்க எப்படியாவது வெளியே போயே ஆகணும்ன்ற மாதிரி கங்கணம் கட்டிட்டு திரியிறாங்க. நிறைய இடத்துல அவங்களே தெரியாம அரோராவை நாமினேட் பண்ணுங்க நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நம்மளும் பார்த்திருக்கோம். கமருதீன் பாருக்கு சாட்சியா வினோத்தை கூப்பிடுறாரு. வினோத்தை கூப்பிட்டு என்ன கேக்குறாருன்னா, பாரு அரோரா மேல அவதூறு பரப்புனாங்களா அப்படின்னு கேக்குறாரு. சாட்சி வினோத் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தா நேரடியாவே பேசி தீர்த்துக்கலாமே, இவ்வளவு தூரம் வரணும் அவசியம் இல்ல. அதாவது நேரையே பேசிருக்கலாம், நேரையே வச்சு பேசி முடிச்சிருக்கலாம், இவ்வளவு தூரம் வரணும் அவசியம் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. இதை கடைசியா கேட்ட விக்ரம் என்ன சொன்னார்னா, ஆறு அரோரா பார்த்தாலே பயப்படுறாங்க, அவங்க பேசினா அவங்களோட முகத்திரை கிழிந்து விடும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோட முடிவில் என்ன தெரியுதுன்னா, அரோரா ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியுது. சோ நீங்க என்ன நினைக்கின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.